நீங்கள் ஆந்திர அரசியல் இருந்தனால கேட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசியலும் ஆந்திர அரசியலும் சில விஷயம் கம்பேர் பண்ணாங்க. கம்பேர் பண்ணாதீங்க சிரஞ்சீவி சார் சொல்றாங்க. சிரஞ்சீவி சார் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார், தனியாக கட்சி ஆரம்பிச்சாரு, மினிஸ்டர் வரைக்கும் வந்தார். ஆனால் அரசியல் வேண்டாம், அவர் கூடாத கூட்டம் இல்லை, திருப்பதியிலேருந்து லேசி அரசியல் வேண்டாம்னு ஒதுக்கிட்டாரு. அதே மாதிரி தான் இந்த விஜயும் அப்படின்னு சொல்லி விஜயும் சிரஞ்சீவி சாரையும் அந்த அரசியல் கூட்டத்தை கம்பேர் பண்ணாங்க. நீங்க விஜயோட அரசியல் அந்த கூட்டத்தை எப்படி யார் சொல்றாங்க அந்த மாதிரி? என்ன பொலிட்டிஷியன் அவ்வளோ பெரிய சிரஞ்சீவியே கட்சி ஆரம்பிச்சு வேண்டாம் போயிட்டாரு. இப்போ நான் முதல் சிரஞ்சீவி சார் பார்ட்டி வைக்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு பேசும்போது எல்லோரும் என்னை கேர் பண்ணலாம், இங்கே எதோ சொல்கிறாங்கன்னு அப்படி எடுத்து போட்டுட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், அவர் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஆள் சிரஞ்சீவி சார், ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க வந்து அந்த பாலிட்டிக்ஸில் வந்தோன்னா இறங்கி உழைப்பாளி மாதிரி வேலை செய்யணும். சினிமா ஹீரோன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி, ஒரு கிங் மாதிரி, எல்லாருமே எல்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சா அவங்க வந்து உட்காந்துட்டு அது அந்த பவரோ இல்லை அந்த பேரோ அது அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பாலிட்டிக்ஸில் அப்படி இல்லை. எவ்ரிடே எவ்ரி செகண்ட் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் பொறுத்து தான் உங்கள் பார்ட்டி உங்களோட பொலிட்டிக்கல் வாழ்க்கை இருக்கும். ஸோ அதனால ஜனங்களை கூட அந்த டச் இல்லாமல் சிரஞ்சீவி சார் இருக்கிறதுனால அண்ட் எல்லாத்துக்குமே கீழே இருக்கிறவங்கள மேலே டிபெண்ட் ஆனதுனால தான் அவர் பொலிட்டிக்கலாக ஃபெயில்யூர் ஆனார். ரெண்டாவது வந்து அவர் சஸ்டெயின் பண்ண முடியல. அவர் வந்து இப்போ விஜயகாந்த் சார் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சீட் வந்தால் அப்புறம் எத்தனை சீட் வந்தது, 18 சீட்டு ஐ திங்க். ஸோ அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் சிரஞ்சீவி சார்கிட்ட இல்லை. அவர் வந்த உடனே சினிமாவில் ஷூட்டிங்கில் படத்தில் இருக்கும் இல்லையா, நாங்கள் பண்ண முட்டா மேஸ்தியில் வந்த உடனே சிஎம் ஆகிடணும், வந்த உடனே சைன் பண்ணோன்னா அது சினிமாவில் முடியும், ரியல் லைஃப்பில் முடியாது. ஸோ அதனால அவர் ஃபெயில்யூர் ஆனார். அவர் ஃபஸ்ட் டைம் வந்து 18 சீட்டு வந்ததுக்கப்புறம் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா வயசார் இறந்ததுக்கப்புறம் சான்ஸ் இருந்தது அவருக்கு. ஆனால் அவர் அவ்வளோ பொறுமை இல்லை, அவங்களுக்கு எல்லாமே குவிக்காக வேணும், குவிக்காக. அதனால தான் அவர் பாலிட்டிக்ஸ் விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா காங்கிரஸில் அது மெர்ஜ் பண்ணுறதுனால தான் அவருக்கு மினிஸ்ட்ரி வந்தது. இல்லைன்னா அவர் எம்எல்ஏ தானா, எம்எல்ஏவை ரிசைன் பண்ணி ராஜ்யசபை எடுத்து மெர்ஜ் பண்ணதுனால தான் மினிஸ்ட்ரி வந்தது, கஷ்டப்பட்டதுனால கிடையாது. ஸோ அவங்க ஒரு ஃபெயில்யூர் பொலிட்டிஷியனாக நின்றுட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க சிரஞ்சீவி. ஏன்னா சிரஞ்சீவி வந்து யூத்து, லேடிஸு எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. அவங்க கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து அது அச்சீவ் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க வந்து கீழே இருக்கிறவங்கள மேலே டிபெண்ட் பண்ணுறதுனாலும், பொறுமை இல்லாமல் இமீடியட்டாக பார்ட்டி மெர்ஜ் பண்ணுறதுனாலும் பொலிட்டிக்கலாக ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் இந்த விஜய்க்கு வந்து ரொம்ப 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்காங்க. பாலிட்டிக்ஸில் வரணும், பாலிட்டிக்ஸில் என்ன பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியுது. ஸோ அது ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் ஜனங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது எலெக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா பாலிட்டிக்ஸுங்கிறது கேஸ்ட்டு, பவரு, பணம் எல்லாமே இருக்கும். அண்ட் அந்த லாஸ்ட் 2 months இருக்கும் இல்லையா, பவர் பாலிட்டிக்ஸ். ஸோ அந்த நேரத்தில் யார் ஜனங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுமோ, அது பொய் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்களா, மிரட்டி கன்வின்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை பணத்தால் கன்வின்ஸ் பண்ணுவாங்களா தெரியாது. அது யார் பண்ண முடியுமோ அவங்க தான் பவருக்கு வரும். ஸோ நம்ம மேலே இருக்கிற அன்பு, பாசம் டிஃப்ரெண்ட், ஓட்டிங் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து பெரிய ஹீரோ, நம்ம மேலே நிறைய அன்பு இருக்கிறதுனால நம்ம சக்ஸஸ் ஆகலாம்ங்கிற அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால இவங்க சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் நம்ம பார்த்துருக்கோம், ஆர்டிஸ்டாக பொலிட்டிஷியனான எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா மேம், அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பாதி வழி வந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் அவர் ரீசெண்டாக இது காலமாயிட்டாங்க. அப்படி இல்லாமல் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி சார், பவன் கல்யாண் சார். ஸோ அவங்க எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போகிறாங்க தெரியாமல் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிட்டிக்ஸ் வரவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நின்றுட்டாங்க. ஸோ இப்போ அவங்களே அப்படி ஆகிட்டு நீங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது பேட் எக்ஸாம்பிளாக அவங்க நிற்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் விஜய் சார் எனக்கு தெரிஞ்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஃபுல்லாக படம் பக்கத்தில் வச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ பேர், புகழ், பணம் எல்லாம் விட்டுட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உண்மையிலே அவங்க ஜனங்களை நேசித்து நல்லது செய்யணும்னு நினச்சா அது கண்டிப்பாக ஜனங்களுக்கு கனெக்ட் ஆகும். நம்ம பொய் சொல்கிறோமா உண்மை சொல்கிறோமாங்கிறது அந்த ஒரு ஆறாக இருக்கும், அது வந்து ஜனங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஏன்னா ஃபுல் ஸ்டேட் ஒரே ஒரு வேவ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த பார்ட்டிக்கு வேவ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேவ் இருக்கும் நீங்கள் எனக்கு தெரியாது, நான் உனக்கு தெரியாது, ஆனால் மைண்ட் செட்டு நம்ம திங்கிங் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஆறாக அது வந்து டச் பண்ண முடியும்னா
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.